என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கமுகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கு மர வகையைச் சேர்ந்த ஒரு தாவரம் சொல்லலாம். கமுகுடைய கொட்டைகள் கூட பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு பாக்குடைய கொட்டைகள் போலவே இருக்கும். அதனால் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பாக்குகளை கலப்படம் செய்வதற்கு இந்த கமுகுடைய கொட்டைகளை உபயோகப்படுத்துகின்ற வழக்கம் இன்றைக்கும் இருந்து வருகின்ற ஒரு வழக்கமாக இருக்கிறது. இந்த கமுகை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பல் நோய்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த கமுகு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேரை எடுத்து பார்த்தோமே ஆனால் குறைந்தது 2 பேராவது மாதத்திற்கு ஒரு முறையேனும் பல் மருத்துவரை சென்று பார்க்கக்கூடிய அளவுகளுக்கு பல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இன்றைக்கு மிக அதிகமாக நம்ம சமூகத்தில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த பல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நவீன மருந்துகளோ மருத்துவமோ நல்ல தீர்வை அளிக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா பெரும்பாலும் இல்லை. பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒன்று அந்த பற்களை பிடுங்குவது ஒரு தீர்வாக இருக்கிறது, அல்லது பிடுங்கிய பற்களை மீண்டும் செயற்கை பல் பொருத்துவது அப்படிங்கிறது 2வது தீர்வாக இருக்கிறது. 100 வருடத்திற்கு முன்பு, ஏன் ஒரு 20 வருடத்திற்கு முன்பு நம்மளுடைய தந்தையார், தாயார், பாட்டனார், பாட்டியார்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அப்படிங்கிறது எதையுமே பார்க்காமல் தான் எனக்கு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய பற்கள் உறுதியாக இருந்தது. அவர்களுடைய பற்கள் ஓட்டை விழுந்ததுன்னு சொல்லி அடிக்கடி போய் ஃபில் பண்ணக்கூடிய தேவை இருந்ததா? இல்லை. பல் ஈறுகளில் ரத்தம் வடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி மருத்துவரை போய் பார்க்க வேண்டிய தேவை இருந்ததா? இல்லை. அப்போ இன்றைக்கு மட்டும் ஏன் இந்த தேவை இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பற்களை உறுதிப்படுத்துகின்ற எந்த ஒரு செயலுமே நாம் செய்வது கிடையாது. பற்பசை அப்படின்னு இன்றைக்கு விற்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் கலந்த பொருட்களை உபயோகப்படுத்தும் போது பல்லுடைய ஆரோக்கியம் கெட்டு போகிறதை தவிர பற்களுக்கு நல்ல விதமான தீர்வு எதுவுமே கிடைப்பதில்லை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பழங்காலத்திலிருந்தே நிறைய புத்தகங்களில் கூட நம்ம பார்க்கலாம். இந்த கமுகை அடுப்பில் இட்டு எரித்த அந்த சாம்பலை கொண்டு பல் வளர்க்கக்கூடிய ஒரு வழக்கம் தொன்று தொட்டு நம்மிடையே இருந்து வந்திருக்கின்ற ஒரு வழக்கமாக இருக்கிறது. இன்றைக்கும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த கமுகினுடைய கொட்டைகளை, ஏன்னா இதெல்லாம் குளிர்ந்த பிரதேசங்களில் வரக்கூடிய ஒரு மரமாக இருக்கும், அந்த கொட்டைகளை ஒரு 100 கொட்டைகளை எடுத்து அதை மேல் களிமண்ணை சுற்றி அடுப்பெரிக்கும் போது அதை இரவு நேரங்களில் அந்த அடுப்பில் போட்டு வைத்து விடுவார்கள். காலையில் பார்த்திங்கன்னா அந்த மண்ணை எடுத்து உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கமுகு கொட்டைகளை பார்க்கும்போது அவை சாம்பலாக மாறி இருக்கும். அந்த சாம்பலை ஒரு குப்பியில் அடைத்து வைத்து தினமும் அதை எடுத்து நன்றாக பல் துலக்குகின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி பல் துலக்குவர்களுடைய பற்களை இன்றைக்கு நவீன முறையில் இருக்கக்கூடிய ஒரு பல் மருத்துவரை விட்டு நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்தால் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எந்த விதமான ஒரு பிரச்சனையும் அந்த பற்களுக்கு இருக்காது, ஆரோக்கியமாக இருக்கும். இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் காரம் அதிகமாக இருக்கும், கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்கும், வாரத்திற்கு 2 முறையேனும் மாமிச உணவு சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்திருப்பார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு பற்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். காரணம், இந்த கமுகை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் ஈறுகளுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது, ஈறுகளுக்கு செல்லக்கூடிய சத்துக்களை நன்றாக தூண்ட உதவுகிறது. அதே போல் இதை கொண்டு நாம் கை கொண்டு பல் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கை விரல்கள் நம்முடைய ஈறுகள் மற்றும் பற்களில் எல்லா மூலைகளுக்கும் செல்லக்கூடிய அளவுக்காக இருக்கிறது. 2வது, இந்த கமுகு நம்ம கமுகிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரோடு சேரும்போது அது பற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளிகளுக்கும் சென்று அங்கு தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுகிறது. இதை தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாத காலத்திலேயே பற்களுடைய இயற்கையான நிறம் வருவதை நாம் பார்க்க முடியும். வாயில் ஏற்படுகின்ற துர்நாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைவதை பார்க்க முடியும். பசியை சேர்ந்து இருக்கக்கூடிய வாயுடைய சுவை மண்டலம் நன்றாக மாறி இருப்பதை நாம் பார்க்க முடியும். நிறைய பேர் இன்றைக்கு பார்க்குறாங்க, என்னால் ஐஸ் உணவு சாப்பிட முடியவில்லை,
புளிப்பான பொருட்களை நான் சாப்பிட முடியவில்லை. கேட்டால் என்னுடைய பல்லில் இருக்கக்கூடிய எனாமல் போய்விட்டது, என்னுடைய பல்லில் இருக்கக்கூடிய நரம்புகள் வேகமாக தூண்டப்படுகிறது, அதுக்குன்னு சொல்லி வேதியியல் பொருட்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பற்பசையை உபயோகப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இந்த கமுகிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பலை வாய் முழுவதும் நன்றாக கை விரல்களை கொண்டு பற்களுடைய ஈறுகள் மேல் நன்றாக தட வேண்டும், பற்களின் மேல் நன்றாக தடவ வேண்டும். கைவிரல்களை கொண்டு நம்மளுடைய நாக்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஈர்ப்பகுதிகளில் நன்றாக தடவ வேண்டும். அதே போல் நாக்குக்கு மேல் பகுதின்னு சொல்லக்கூடிய மேல் தாடைகளில் நன்றாக தடவ வேண்டும். ஒரு 15 நிமிடம் இந்த மாதிரி காலை ஒரு முறை இரவு ஒரு முறைன்னு சொல்லி கமுகுடைய சாம்பலை கொண்டு வாய் துலக்குகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து, அதன் பிறகு வெந்நீர் வைத்து வாய் கொப்பளிக்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டு ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்து நீங்கள் பார்த்தாலே பற்கள் சம்பந்தப்பட்ட, ஈறுகள் சம்பந்தப்பட்ட, ஏன் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற ஈறுகள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், நிறைய புகைப்பிடிப்பதனால் ஏற்பட்ட பற்களில் ஏற்பட்ட கரைகள், புகையிலை உபயோகப்படுத்துவதால் வாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், இவை எல்லாமே மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு பற்கள் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த கமுகிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு தொந்தரவு ஏற்படுகிறது. மலச்சிக்கலுக்காக இரவு படுக்கும்போது சாப்பிடுகின்ற மாத்திரைகளோ சூரணங்களோ பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அது ஒரு பழக்கமாக மாறிவிடுகிறது. அந்த பழக்கம் மாறும்போது பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கு அந்த மருந்துகள் கிடைக்காமல் போனாலோ, பிரயாண நேரங்களில் அந்த மாத்திரையை சாப்பிடாவிட்டாலோ அன்று முழுவதும் மலச்சிக்கலால் அவதிப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். இதை தடுப்பதற்கு கமுகு ஒரு மிகச்சிறந்த மருந்து. கமுகை நன்றாக பொடி செய்து அந்த சூரணத்தை காலை எழுந்தவுடன் ஒரே ஒரு தேக்கரண்டி பச்சை நீரில், அதாவது குளிர்ந்த தண்ணீரில் சாப்பிட்டோமேயானால் உடனே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு அரை மணி நேரத்திலே வேகமாக மலம் வெளியேறி விடுவதை நம்ம பார்க்கலாம். மலச்சிக்கலை நீக்குவதற்கு இந்த கமுகு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது உடலுறவு ஆரம்பிக்கும் போதே விந்து வெளியேறி விடுகின்ற ஒரு சூழல். அந்த விந்து வெளியேறி விட்டால் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அதன் பிறகு மீண்டும் எழுச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதை தடுப்பதற்கு இந்த கமுகு ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த கமுகிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை பாலில் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட்டாலே அந்த விந்து நன்றாக கெட்டியாவதை நம்ம பார்க்கலாம். நீர்த்து இல்லாமல் இருக்கும், வேகமாக விந்து வெளியேறுகின்ற அந்த பிரச்சனை மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த கமுகை பொறுத்தவரையிலும் வாய்ப்புண், பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அடிக்கடி மலச்சிக்கல் ஏற்படுகின்ற தொந்தரவுகளுக்கும், ரொம்ப குறிப்பாக ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுகின்ற வேகமாக விந்து வெளியேறுகின்ற பிரச்சனைக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை மறுநாள் பிப்ரவரி 14 காதலர் தினம். காதலர் தினம் என்பது இன்றைக்கு உலகளாவிய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக மாறிவிட்டது என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த காதலர் தினம் என்பது, இந்த வேலண்டைன் டே என்பது, அது ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வதற்கான, ஒரு ஆழமான பிரியத்தை, தோழமையை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு தினமாக கூட கொண்டாடப்படுகிறது என்று சொல்லலாம். இன்னொரு விதத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஒருவரை நாம் நேசிப்பதை நாம் வெளிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தினமாக கூட கொண்டாடப்படுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் காதலர் தினத்திற்கு கடுமையான எதிர்ப்புகள் பல்வேறு விதமான மதவாத சக்திகளிடமிருந்து தொடர்ந்து ஏற்பட்டு வந்திருந்த போதும் கூட அதற்கு எதிராக, அந்த மதவாத சக்திகளுக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இளைஞர்கள் காதலர் தினம் கொண்டாடுவதை தங்களுடைய உரிமையாக நினைக்கிறார்கள். அடிப்படையான அந்த உரிமையின் மீது கை வைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இந்த காதலர் தினத்தை ஒட்டி நாம் நினைத்து பார்க்க வேண்டியவை, சிந்திக்க வேண்டியவை என்று பல தளங்களில் செய்திகள் இருக்கின்றன. முதலாவதாக,
உண்மையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிப்பது அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை நேசிப்பதில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பொறுப்புணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பேச வேண்டும். அதாவது ஒருவரை நாம் ஆழமாக நேசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையோடு நாம் இணைத்துக் கொள்கிறோம் என்பது நாம் அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுதல் என்பது, அல்லது அவரின் மீது ஒரு உண்மையான கௌரவத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம், அக்கறையை வெளிப்படுத்துகிறோம், அவரை நம்முடைய தோழமையாக கருதுகிறோம் என்ற அர்த்தம். ஒரு காதல் என்பது ஒருவரை ஒருவர் சுயமரியாதையுடன் நடத்துவது, ஆழ்ந்த கனிவுடன் நேசத்துடன் நடத்துவது, விட்டு கொடுப்பது, புரிந்துணர்வுடன் இருப்பது, நம்முடைய விருப்பங்களை திணிப்பதல்ல, மாறாக முரண்பட்ட விருப்பங்களுக்கிடையே சமரசங்கள் செய்து கொள்வது, ஒருவரை ஒருவர் அனுசரிப்பது. இதன் வழியாகத்தான் ஒரு காதலர் தினத்திற்கு, ஒரு காதலுக்கு நாம் ஒரு கௌரவத்தை நாம் வழங்க முடியும். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு அது ஒரு வெறுமனே ஒரு கேளிக்கை அல்ல, ஒரு ஃபேஷன் அல்லது அது ஒரு கொண்டாட்டம் அல்ல. மாறாக காதலை பற்றி சிந்திப்பதற்கு, நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்பது உண்மையிலேயே கடமைப்பாடு உடையதாக இருக்கிறதா, பொறுப்புணர்வு மிக்கதாக இருக்கிறதா என்பதோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய இளைஞர்களிடம் நாம் பார்க்கிறோம், யாராவது ஒருவரை காதலிப்பது என்பது அவருடைய கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது, அல்லது காதலர்கள் இல்லாமல் இருப்பது, காதலிகள் இல்லாமல் இருப்பது என்பது கௌரவ குறைச்சலான விஷயம் போன்ற ஒரு மோஸ்தர் சார்ந்த மனப்பான்மைகள் இருக்கின்றன. ஆனால் காதல் என்பது ஒரு மோஸ்தர் அல்ல, அது ஒரு நாகரிகம் அல்ல, அது ஒரு பாசாங்கு அல்ல. மாறாக ஒருவரை ஒருவர் முழுமையாக அங்கீகரிப்பது, ஒருவரை ஒருவர் முழுமையாக ஏற்பது, ஒருவருக்கொருவர் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்வது, இதுதான் காதலாக இருக்க முடியும். இதுதான் காதல் தினத்தினுடைய அர்த்தமாக இருக்க முடியும். இது தனிப்பட்ட முறையில் நாம் கவனிக்க வேண்டிய, காதலர் தினத்தில் வேலண்டைன் டே அன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் சமூகத்தில், இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் காதல் என்பது இன்றைக்கு எப்படி அணுகப்படுகிறது என்பதை பார்க்கிற போது அது மிக மிக ஒரு மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு காதலுக்கு எதிராக நிலவுகிறதை நாம் பார்க்கிறோம். காதல் என்பது என்ன? ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான அவருடைய அடிப்படை தனிநபர் உரிமையே காதல் என்று அழைக்கப்படுகிறது. அது வெறுமனே அது கொச்சைப்படுத்தப்படுகிற அல்லது பாலியல் விளைவாக மட்டும் பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. ஒரு ஆணுக்கோ பெண்ணிற்கோ தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்து கொள்வதற்கு எல்லா விதமான அடிப்படை உரிமையும் இருக்கிறது. சாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக எந்த தடைகளும் அதற்கு இல்லை என்பதுதான் இந்த அடிப்படை உரிமை என்பது. ஆனால் இந்த இளைஞர்களுடைய அடிப்படை உரிமை என்பது இன்றைக்கு சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் தொடர்ந்து கடுமையாக கண்காணிக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதில் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு தொலைபேசி உரையாடலை நீங்களும் கேட்டிருக்கக்கூடும். அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த ஒரு பெண் அவர் இன்னொரு சாதியைச் சேர்ந்த ஒரு இளைஞருடன் நட்பாக பழகுகிறார் என்பதை தெரிந்து கொண்ட இந்த பெண்ணினுடைய சாதியைச் சேர்ந்த சிலர் அந்த பெண்ணை தொலைபேசியில் மிரட்டுகிற அந்த உரையாடல் என்பது பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. அதில் அந்த பெண்ணை அவர்கள் லாரியேற்றி கொண்டு விடுவதாக, அல்லது உங்கள் குடும்பத்தினுடைய சம்மதத்துடனேயே உன்னை கொன்று விடுவோம் என்பதாக, அல்லது கூலி கொலையாளிகளை, ஆதாய கொலையாளிகளை வைத்து கொன்று விடுவோம், அந்த இளைஞரையும் கொன்று விடுவோம் என்றெல்லாம் மிரட்டுகிற அந்த காட்சி என்பது, அந்த குரல் என்பது நம்முடைய மனங்களை உறையச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய இடங்களில் பெண்கள் யாரையாவது விரும்புகிறார்களா, நேசிக்கிறார்களா என்று கண்காணிக்கக்கூடிய சாதி அமைப்புகள் செயல்படுகின்றன. பள்ளி கல்லூரி வளாகங்களில் கூட அத்தகைய குழுக்கள் செயல்படுகின்றன என்று சொல்கிறார்கள். அதாவது தங்களுடைய சாதியைச் சேர்ந்த பெண்கள் யாருடனாவது பழகுகிறார்களா என்று பார்ப்பது, அப்படி தெரிந்து கொண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய அபாயங்களை விளைவிப்பது, கொலை செய்வது போன்ற விஷயங்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான கௌரவ கொலைகள் நடக்கிற ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்பதை எப்படி புரிந்து கொள்வது? சுயமரியாதை திருமணங்கள், கலப்பு திருமணங்களுக்கு முன்னோடியாக இருந்த ஒரு மாநிலத்தில் இன்றைக்கு கௌரவ கொலைகள் என்கிற பெயரில் சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர்கள், பெண்கள் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள். பல சமயங்கள் தங்களுடைய பெற்றோர்களுடைய கரங்களாலேயே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதை நாம் இந்த காதலர் தினத்தில் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் எத்தகைய ஒரு கொடூரமான ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டோம், எவ்வளவு வெறுப்புணர்வு கொண்ட ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கின்றன. இன்னொரு புறம் நீங்கள் லவ் ஜிகாத் போன்ற கட்டுக்கதைகள் பரப்பப்படுகின்றன. மதத்தின் பெயரால், மதம் விட்டு மதம் நீங்கள் திருமணம் செய்து கொள்வது என்பது அது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதி போன்றும்,
ஒரு மதத்தை வளர்ப்பதற்கான முயற்சி போன்றும் இங்கு பல கட்டுக்கதைகள் பரப்பப்படுகின்றன. அதே போல் சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொள்கிற போது அது நாடக காதல் என்று திரிக்கப்படுகிறது. இது எல்லாமே அரசியல் சக்திகள் தங்களுடைய ஆதாயங்களுக்காக திட்டமிட்டு பரப்புகிற பொய்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது இளைஞர்களுடைய இந்த அடிப்படை உரிமையின் மீது, மன வாழ்க்கையை அல்லது தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்து கொள்கிற உரிமையின் மீது சாதிய சக்திகள் அதிகாரம் செலுத்துவதன் மூலமாக, தங்களுடைய சாதிய அதிகாரத்தை மதவாத சக்திகள் அதிகாரம் செலுத்துவதன் மூலமாக தங்களுடைய மத ரீதியான அதிகாரத்தை வளர்த்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இது போன்ற விஷயங்கள் சமூகத்தில் தொடர்ந்து நடக்கின்றன. இன்றைக்கு காதலிப்பது என்பது உயிரை பணயம் வைத்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. அதுவும் தமிழகத்தில் அப்படிப்பட்ட சூழல் நிலவுகிறது என்பது தமிழ் மரபிற்கே ஒரு அவமானம். தமிழ் சமூகம் உருவாக்கிய பண்பாட்டு மரபிற்கு, பகுத்தறிவு மரபிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். அந்த வகையில் தான் இந்த காதலர் தினம் என்பதை நாம் உண்மையில் கேளிக்கை தினமாக அல்ல, மாறாக இளைஞர்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கான ஒரு தினமாக நாம் கொண்டாட வேண்டும். அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக, அந்த அடிப்படை உரிமைகளை சாதிய மதவாத சக்திகளிடம் விட்டு கொடுக்காமல் நாம் போராடுவதற்கான ஒரு தினமாக இந்த காதலர் தினத்தை நாம் கொண்டாட வேண்டும். பல சமயங்களில் இப்படி சாதி விட்டு சாதி காதலிக்கக்கூடியவர்கள் மீது இழைக்கப்படுகிற குற்றங்களை பற்றி நம்முடைய காவல்துறை எந்த விதமான ஒரு கண்காணிப்பையும் செய்வதில்லை, முறையான நடவடிக்கைகள் இல்லை என்பதை பார்க்கிறோம். அதாவது இளவரசன் திவ்யா திருமண விவகாரம் அனைவருக்கும் தெரியும். இளவரசனுடைய மர்ம மரணம் பற்றி அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் என்னவாயிற்று என்று கலைஞர் அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இளவரசனுடைய மர்ம மரணம் முறையாக விசாரிக்கப்பட்டிருந்தால் கோகல்ராஜ் என்ற இளைஞர் சாதியவாத சக்திகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார். இப்படியாக ஒரு குற்றத்தின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க தாமதிப்பதன் மூலமாக வேறொரு குற்றம் சுதந்திரமாக நிகழ்கிறது. ஆகவே காதலர் தினம் என்பது இளைஞர்களுடைய இல்வாழ்க்கை உரிமைக்கான தினம், வாழ்க்கை தேர்விற்கான உரிமை தினம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த தினத்தை கொண்டாட்ட தினமாக இல்லாமல் சாதிய மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு போராட்ட தினமாக இளைஞர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் கவிஞர் சேவா ராமானுஜன். ஒரு தமிழ் அறிஞரா தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு உணர்வுபூர்வமாக இவரோட எப்படி கலந்துருக்கு, வேற்றுமதி மொழி பேசுகிறவங்களுக்கு தமிழை முறைப்படி எழுத பேச இவர் எப்படி கற்றுக் கொடுத்துட்ருக்காரு, இவருடைய படைப்புகள் சார்ந்தும் பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் அறிஞரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். தமிழ் அறிஞர் அப்படின்ற முறையில் தமிழை ஒரு முழுக்க ஒரு முழுமையான ஒரு தூய தமிழ்லேயே நம்ம பேசணுங்கிறதையே கொள்கையாக வச்சுட்டு இன்றைக்கி ஒரு பேச்சில் கூட ஒரு முறையான தமிழை கையாண்டுட்டு இருக்கீங்க. உங்களோட படைப்புலையும் சரி, இன்றைக்கி நிறைய இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டுற வகையில் பல கருத்துக்களை சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. மற்ற மொழி பேசுகிறவங்களுக்கும் முழுமையாக தூய தமிழில் எழுதுறது பேசுகிறதுக்கான வழிமுறைகளையும் நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. எந்த அளவுக்கு ஒரு மொழி ஆர்வம், மொழி பற்று உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு, இதற்கு காரணம் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு மொழி பற்று உருவாகிறதுக்கு எந்த விஷயங்கள் காரணமா மாறுதுன்னு பேச ஆரம்பிக்கலாம். என்னுடைய தந்தையார் புலவர் சே வரதராசனார் என்று நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர். அங்கே அவர்கள் 1952ஆம் ஆண்டிலேயே வித்வான் படிப்பை முடித்த பிறகு தந்தை பெரியார் அவர்களிடத்திலே நேரடியாக களப்பயிற்சியை மேற்கொண்டவர்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் ஒரு வாலிபர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அங்கே பக்கத்து ஊர்களிலெல்லாம் சிற்றூர்களிலெல்லாம் சென்று அவர்கள் திருக்குறளை பரப்பி வந்தவர்கள். அது மட்டுமல்ல, 1986 குரல் மனம் என்ற ஒரு நூலையும், அதாவது கிட்டத்தட்ட திங்களிதழ், மாதந்தோறும் வெளிவரக்கூடிய திங்களிதழை நடத்தியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் திருவிக தமிழ் மன்றம் என்ற ஒரு அமைப்பையும் நிறுவி அதையே பின்னாளில் கல்லை தமிழ்ச்சங்கம் என்றும் மாற்றிக்கொண்டார்கள். அப்படியெல்லாம் மாற்றி அவர்கள் தன்னுடைய தமிழ் பணியை அவர்கள் முறையாக செய்து வந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தந்தையார் அவர்கள் கல்லை தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு சங்கத்திலே
அவர்கள் தலைவராக இருந்தாலும் கூட வாரந்தோறும் விடாமல் திருக்குறள் வகுப்புகள், ஞாயிறுதோறும் திருக்குறள் வகுப்புகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பார்த்துக்கலானால் நம்முடைய பெருஞ்சித்திரனார், நம்முடைய பேராசிரியர் அவர்கள், இப்படிப்பட்ட பல பெருந்தகைகள் எல்லோரும் அந்த குறள் வகுப்பிலே வந்து கலந்து கொள்வார்கள். அவர்கள் குறள் வகுப்பு நடத்துவதே ஒரு அழகாக இருக்கும். அவர்கள் வகுப்பை நடத்திவிட்டு பார்வையாளர்களிடம் வினாக்களை தொடுக்கச் சொல்வார். வினாக்களை தொடுத்த பிறகு இவர் அதற்கு விடையளிப்பார். இப்படியெல்லாம் குறள் வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி அவர் தன்னுடைய திருக்குறள் பங்கை ஆற்றியவர். அவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது உடனே ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளாகவே கள்ளக்குறிச்சியில் கழக உயர்நிலைப் பள்ளியில் அப்பா தமிழாசிரியராக இருந்ததனால் அவர்களை அழைத்து வந்து அங்கே மாணவர் மன்றத்தை தொடங்கினார்கள். இப்படியெல்லாம் நம்முடைய மாணவர் மன்றம், மாணவர் மக்களுக்கான ஒரு திருக்குறள் விழிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஒரு திருக்குறள் மாநாட்டையும் நடத்தினார்கள். இப்படி அப்பாவினுடைய பணிகள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் தமிழ் வழி திருமணங்கள் கிட்டத்தட்ட 250-300க்கு மேலாக 3 தலைமுறையினருக்கு அவர்கள் திருக்குறள் வழி சார்ந்த திருமணங்களை நடத்தி வைத்தவர்கள். அவர்கள் பல்வேறு நூல்களை எழுதியிருக்கின்றார்கள். அதிலே பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட 1976லேயே அவர்கள் தமிழ்ப்பாவை என்று ஒரு நூலை எழுதினார். தமிழ்ப்பாவை என்பது நமக்கு தெரியும், திருப்பாவை எப்படியோ அப்படித்தான் தமிழ்ப்பாவையும். 30 நாட்கள் நோன்பிருந்து எப்படி நாம் பாட வேண்டும் என்று தமிழ்த்தாய், அன்னை தமிழ்த்தாய்க்காக அவர்கள் செய்து வந்தார்கள். இப்படியெல்லாம் அப்பாவினுடைய திருக்குறள் சார்ந்த பணிகள், தமிழ் வளர்ச்சி பணிகள், அவர்களே நடத்திய மேடை திருமணங்கள், அவருடைய தமிழ் தொண்டு, இவையெல்லாம் தான் என்னை ஒரு ஆளாக்கின. தமிழ் வழியின் மேல், தமிழ் மொழியின் மேல் எனக்கு ஒரு பற்றுதலை இளம் வயதிலேயே தொடங்கி வைத்தவர் என்னுடைய தந்தையார் புலவர் சி. வரதராசனார். நிச்சயமா சார். அதனால்தான் இந்த அளவுக்கு தீவிரமான ஒரு மொழிப்பற்றோட, ஒரு காதலோட உங்களோட பயணத்தை தொடர்ந்து பல பேருக்கு முறையான தமிழ் பேசுவதும் சரி, எழுதுவதுக்கும் சரி சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க ஒரு ஆசிரியராக. இப்போ அதை பற்றி பேசலாம். இப்போ இன்னைக்கு வேற்று மொழி பேசக்கூடியவங்களும் முறைப்படி சரியான தமிழ் உச்சரிப்போட பேசுறதுக்கும் எழுதுறதுக்குமான ஒரு பயிற்சிகளை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களோட கற்பிக்கும் முறை பற்றி சொல்லுங்கள். அது பார்த்தீர்களானால் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இது சென்னை மாநகருக்கு அயல் நாட்டவர்களும் சரி, அயல் மாநிலத்தவர்களும் சரி நிறைய பேர் வருவது வழக்கம். இங்கே பல பணிகளிலே, ஒன்று பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் வருவது உண்டு, இன்னொன்று பணிநிலை, அரசு பணிநிலை சார்ந்தும் வருவர்கள் உண்டு. இப்படி எப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கு மொழி பிரச்சனை முதலிலே வருவது ஒரு காரணமாக இருப்பதனால் அவர்கள் எப்படி தமிழிலே பேசுவது என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. அந்த ஆங்கிலம் அல்லது இந்தி இப்படித்தான் அவர்கள் அவர்களுடைய சொந்த மொழியிலே பேச முயற்சிக்கிறார்கள். அவர்கள் என்னை அணுகுகின்ற பொழுது நான் அவர்களுக்கு அருமையான ஒரு தமிழை எப்படி கற்றுத்தர வேண்டும் என்பதை கொஞ்சம் ஆங்கிலத்திலே பயிற்சி தருவேன். எடுத்த உடனே தமிழுக்கு செல்வதற்கு முன்பாக ஆங்கிலத்திலேயே தமிழ் வார்த்தைகளை உருவாக்குவேன். இப்பொழுது பார்த்தீர்களானால் அவர்கள் நாம் எளிய முறையில் என்னென்ன பயன்படுத்துகின்றோம், வணக்கம், வாருங்கள், உட்காருங்கள், பேசுங்கள், சாப்பிடுங்கள், இப்படியெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகளை முதலிலே அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். அதாவது நம்ம செயல்பாடுகளிலே இருப்பது, பிறகு உணவுகள், என்னென்ன உணவு இருக்கிறது, அதற்கு எப்படி தமிழிலே சொல்ல வேண்டும், ஆங்கிலத்திலே அதற்கு என்ன, அதே போன்று ஒரு காய்கறி கடைக்கோ ஒரு மளிகை கடைக்கோ சென்றால் என்ன வாங்க வேண்டும், என்ன கேட்பார்கள், அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கின்ற பொழுது இப்படி நமக்கு வழக்கமான செயல்பாடுகள் என்னென்ன இருக்கின்றதோ அதை நான் எடுத்து சொல்வேன். அதையெல்லாம் சொல்லி வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு அந்த ஒரு வார்த்தைக்கு பக்கத்தில் இன்னொரு வார்த்தையை, வாருங்கள், அமருங்கள், நன்றி, போய் வாருங்கள், இப்படி சொல்லக்கூடிய 2 வார்த்தைகளாக இணைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பேன். அதன் பிறகு 3 வாக்கியங்கள், 3 வார்த்தைகளை இணைப்பேன், ஒரு வாக்கியமாக ஆக்குவேன். இப்படியாகத்தான் அவர்களிடம் முதலில் பேசுவதற்காக கற்றுக் கொடுப்பேன். பிறகு படிப்பதற்கு நல்ல நாளிதழ்களை எல்லாம் எடுத்து அவர்களிடத்தில் கொடுத்து அந்த நாளிதழ்களிலே இது இப்படி இருக்கும் இந்த எழுத்து என்று எழுத்தை அறிமுகப்படுத்தி அவர்களை படிக்க வைப்பேன். பிறகு எழுதவும் வைப்பேன். ஆக இன்றைக்கு நான் என் மூலமாக நிறைய வடநாட்டு தொழிலதிபர்கள், இன்னும் சொல்லப்போனால் திரைப்பட தாரகைகள், இவர்களெல்லாம் கூட என்னிடத்தில் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் என்னுடைய உயர்மட்ட அலுவலர்கள், இராணுவத்துறையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள்லாம் கூட அவர்கள் நம்மிடத்திலே தமிழை பேசுவதற்கு ஆர்வம் காட்டி அவர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த மொழி பற்றி பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ் வந்து ஒரு விதமாக கையாளப்படுறதை பார்க்குறோம். அது வட்டார வழக்காக கூட இருக்கும். இங்கே சென்னையில் எடுத்துக்கிட்டால் கூட பலதரப்பட்ட மக்கள் தமிழை வந்து பல நிலைகளில் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் ஒரு முறையான தமிழ் சொல் இதை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு வரும்போது எப்படி பேசணும்?
அதாவதுமா நம்ம முறையான தமிழ்ச்சொல் என்பது வந்து தமிழை நீங்கள் எப்படி பேசினாலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறது. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டியதில்லை. வட்டார மொழிகள் என்பது சற்று கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாமே தவிர பொருள் மாறுவதில்லை. அதனால் மிக எளிதாகவே எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். நான் இப்படி தூய தமிழிலே பேசுகின்ற பொழுது கூட சாதாரண மக்களும் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஆர்வப்படுகிறார்கள். நான் இப்படி தமிழிலே பேசுகின்ற பொழுது அவர்களும் தூய தமிழிலே பேசுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். என்னுடைய நோக்கம் எல்லாம் அவர்களிடத்தில் நான் சொல்வது, நீங்கள் என்னை போல் தூய தமிழில் பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் வழக்கு தமிழிலே ஆங்கிலத்தை கலவாமல் பேசுங்கள். ஆங்கிலம் என்ற சொல்லை இன்றைக்கு தமிழாகவே எண்ணி நம்முடைய இளைய தலைமுறையினரெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர்க்க வேண்டும். அதற்காக நீங்கள் வழக்கு தமிழிலேயே பேசுங்கள், ஆனால் ஆங்கிலம் கலவாமல் பேசுங்கள் என்று அவர்கள் பொதுவான ஒரு ஆங்கில மொழியை, அந்த ஆங்கிலம் அல்லாத தமிழ் மொழியை கொண்டு வந்து நாம் சேர்ப்பிக்கின்றோம். அதனால் அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். நீங்கள் சாதாரண பாமர மக்களிலிருந்து உயர்தட்டு மக்கள் வரையிலும் இப்படி நாம் பேசுகின்ற தமிழை விரும்புகிறார்கள். அவர்களும் பேசவும் நினைக்கின்றார்கள். அதை நாம் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நாளை இன்னொருவர் செய்வார் என்று நாம் நினைப்பதை விட நாமே அதனை களத்திலே கொண்டு சேர்ப்பதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டும். என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் தமிழை நன்றாக பேசுங்கள், ஆங்கிலம் கலவாமல் பேசுங்கள் என்று சொல்வதையெல்லாம் விட்டுவிட்டு நானே பேசி காட்டுகின்றேன். நானே பேசுவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் செய்தி. நிச்சயமா. இதுக்கும் அப்பாற்பட்டு இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி ஊட்டுற வகையில், தன்னம்பிக்கையை ஊட்டுற வகையில், அவங்களோட வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்காக நிறைய நல்ல கருத்துக்களை வந்து அவங்க கிட்ட போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. ஒரு படைப்பாளியா, ஒரு கவிஞரா, இந்த மாதிரியான ஒரு செயல்பாடில் உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க? நல்லதுமா, நல்ல கேள்வி. இன்றைய இளைஞர்கள் தான் நம்முடைய நாட்டின் முதுகெலும்புகள். இளைஞர்களின் வழியிலே நாம் எதை கொண்டு சேர்த்தாலும் அவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் அது மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடியது. அதற்காக நான் ஒரு கவிதையை கூட கொண்டு வந்திருக்கிறேன். அதை தொடர்ந்து பாருங்கள். அன்று பிறந்த வானம் அப்படியே உள்ளது, அன்று பிறந்த காற்று அப்படியே உள்ளது, அன்று பிறந்த ஞாலம் அப்படியே உள்ளது, அன்று பிறந்த மாந்தன் மட்டும் மாறிவிட்டான். இயற்கை எண்ணங்களை செப்பனிட்டு செல்லாமல் செயற்கை வாழ்க்கையில் தீமூட்டி கொள்கிறான். உயர்ந்த எண்ணங்களை உரமேற்றி கொள்ளாமல் அயர்ந்த தலையாய் ஆர்வம் இழக்கின்றான். உறவுகளில் குற்றங்களும் உரிமைகளில் சுயநலமும் திறமைகளை தீ வைத்தும் திசை மாறி தாழ்கின்றான். மூத்தோர் சொல் வார்த்தையின் முன்னனுபவ சாரத்தை பூத்த மலர் இளைஞர்கள் பொறுப்பாக காண்பதில்லை. பாத்திரங்கள் படித்ததனால் மனமயக்கம் தலைக்கேறி பாதை மாறி ஒரு பக்கம் பஞ்சாகி பறக்கின்றார். இன்று நான் நாளை நீ என்பது ஏன் மறக்கின்றார்? என்றும் ஓர் வழித்தடம்தான், என்னாலும் மாறாது. வென்று வாழ் வரலாற்றை விண்டபின் கண்டென்ன, இன்வீட்டில் பூச்சாகி விரைந்தென்ன உணர்ந்தென்ன. இளைஞர்களின் புத்தறிவும் கிழவர்களின் பொன்னறிவும் விளைந்திடும் ஓர் பொன்னாரம், வெற்றிக்கே முத்தாரம். களைப்பில்லா வாழ்வுள்ளும் களைப்பில்லா சார் ஊறும், தலைத்தட்டா கவி போலே சங்கீதம் மனம் பொங்கும். நிகழ்காலம் உணராமல் நீளவிட்டு பொறுப்பாற்றின், மகிழ்காலம் மலராது மனம் விட்டு அழுவாரே. சககாலம் தற்காலம் சந்திக்கும் பொற்காலம், வகையாக பயிர் செய்து வளமாக வாழ்ந்திடுக என்று இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நான் இளைஞர்களை நண்பர்களாகத்தான் நேசிக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் ஒரு திசை தெரியாத ஒரு படகை போல, கடலிலே செல்லக்கூடிய படகை போல, கப்பலை போல அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். முன்பெல்லாம் ஒரு கூட்டு குடும்பம் இருக்கின்ற பொழுது பெரியப்பா, தாத்தா, மாமா என்பவர்கள் வழிகாட்டுவார்கள். இன்றைக்கு ஒரு பிள்ளை, இரு பிள்ளைகள் என்று இருக்கின்ற பொழுது அவர்களால் பயணம் செய்ய முடியவில்லை. சரியான ஒரு பாதை தெரியவில்லை. அவர்களுக்காகவே நான் சென்னையில் இருப்பதனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் முதலிலே எடுத்ததுமே கல்லூரிகளில் சென்று அவர்களுக்கு ஒரு புத்தாக்க உணர்வுகளை தரக்கூடிய பேச்சை வழங்குகின்றேன். அந்த பேச்சினூடே அவருடைய எதிர்காலம் வளமாக வசதியாக வருவதற்கு என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்கிறது என்று கல்லூரிகளிலே நான் செய்தியை சொல்லித் தருகின்றேன். அதை தொடர்ந்து வெளியிலே வருகின்ற மாணவ செல்வங்கள் என்னிடம் அணுகுகின்ற பொழுது அவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை நாம் உருவாக்கி தருகின்றோம். வங்கியிலே கடன் பெற்று தருகின்றோம். அது மட்டுமல்ல, வள்ளல்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நம்முடைய சென்னை மாநகரம் மட்டுமல்ல, தமிழகத்தில் நிறைய வள்ளல்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும் என்றுதான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது பிச்சை அல்ல, சரியான ஒரு பொறுப்பை வழங்குகிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல மாணவ செல்வங்களை நாங்கள் கண்டெடுத்து நம்முடைய நண்பர்கள் வள்ளல்கள் மூலமாக அவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு ஆவணம் செய்கின்றோம்.
இப்படியெல்லாம் முடிந்த பிறகு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு, அந்த வேலைவாய்ப்பிற்கும் நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அரசு துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளை கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. அதையெல்லாம் நாம் அவர்களுக்கு இனம் கண்டு நான் எடுத்து சொல்லுகின்றேன். யார் யாரெல்லாம் என்னோடு தொடர்பில் இருக்கின்றார்களோ நம்முடைய அலைபேசியில் இருக்கக்கூடிய கட்செவி அஞ்சல் மூலமாக அவர்களோடு தொடர்பில் நாங்கள் வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாம் அறிவுறுத்துகிறேன். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் உடனடியாக இந்த தேர்வுக்காக தன்னை தயாரித்துக் கொள்கிறார்கள், விண்ணப்பம் போடுகிறார்கள், வெற்றி வாகை சூடுகிறார்கள். இன்னும் சில நிறுவனங்களிலே சென்று நான் வேலை வாய்ப்புகளுக்காக நானே கேட்பேன், நம்முடைய பகுதி நண்பர்களுக்காக நீங்கள் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று. இப்படியாக இளைஞர்களுக்கு அவர்களுடைய கல்வி தளத்திலிருந்தே, அந்த கல்வி கூடத்திலிருந்தே அவர்களுக்கு எழுச்சுரையை கொடுத்தது மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பையும் கொடுத்து இறுதியாக அவர்கள் விரும்பினால் ஒரு பெண்ணையோ அல்லது மணமகனையோ அவர்களுக்கும் ஆவணை செய்து அதையும் நிறைவேற்றி தருகின்றோம். நம்முடைய பணியெல்லாமா இந்த சமூகத்திலே நல்ல பணியாற்ற வேண்டும். நாம் பிறந்திருக்கிறோம் என்பதெல்லாம் நமக்காக மட்டுமே அல்ல, மற்றவர்களை வாழ்விக்கவும் செய்ய வேண்டும். அந்த ஒரு வகையில்தான் இந்த பணியை நான் மேற்கொண்டு செயல்படுத்தி வருகின்றேன். இன்னொரு முக்கியமான ஒரு கருத்துன்னு கேட்கணும்னா, திருக்குறள்னு ஒன்று நம்ம சொல்ல ஆரம்பித்தா நம்ம இன்றைக்கி வாழ்வியல் சார்ந்து என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ அது எல்லாத்துக்குமான விளக்கங்கள் அன்றைக்கே திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு. அது நடைமுறை வாழ்க்கையில் உண்மைன்னு நிறைய பேர் அனுபவ ரீதியாகவும் புரிஞ்சிட்ருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையோட மேம்பாட்டுக்கும் இன்னும் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் திருக்குறள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? ஆமாம், திருக்குறள் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய உள்ளம் உடல் எல்லாமே ஒரு சிலிர்ப்பு வருகின்றது. ஏனென்றால் இந்த திருக்குறள் ஒன்றுதான் நம்முடைய உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய செல்வம் நம்முடைய திருக்குறள். இந்த திருக்குறளை எழுதிய மாமுனி இருக்கின்றாரே திருவள்ளுவர், அவர் ஒரு பெரும் முனிவர் என்று தான் சொல்ல வேண்டும், முக்காலமும் உணர்ந்த முனிவர். அப்படிப்பட்ட இந்த திருக்குறள் நாம் எல்லாம் பார்த்திருக்கின்றோம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பால் என்று எடுத்துக்கொண்டீர்களானால் தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை, தனி மனிதனுடைய வளர்ச்சி, அதை மட்டுமே ஒரு குறிப்பாக காட்டுவது அறத்துப்பால். ரெண்டாவது பொருட்பாலை எடுத்துக்கொள்ளுங்கள். பொருட்பால் என்பது நம்முடைய உலகளாவிய நாடு அளவிய எல்லா பொதுமக்களுக்குமான ஒரு பொறுப்பை, ஒரு பொருளை ஈட்டி ஒரு பொதுநல நோக்கு கொண்டு வருவது பொருட்பால். காமத்துப்பால் என்பது மனித வாழ்வினுடைய மலர்ச்சி, நம்முடைய இனம் தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்கான ஒரு மலர்ச்சியை அது சொல்வதுதான் நம்முடைய காமத்துப்பால். அது மட்டுமல்லாமல் வள்ளுவம் என்பதே ஒரு பெரிய ஒரு வள்ளல் தன்மையோடு கூடிய ஒரு நூல் தான் அந்த வள்ளுவர் எழுதிய திருக்குறள். இந்த வள்ளுவத்திலே சொல்லுகிறார்கள் பொது நோக்கும் பொது நல நோக்கம். இந்த இரண்டு நோக்கை மட்டுமே நீங்கள் மனதிலே வைத்து கொண்டாலே தெரியும். பொது நோக்காகவும் தெரியும், அதுவே பொது நோக்காக மாறும். எந்த ஒரு தனி மனிதனுடைய தனித்தன்மையும் பொதுத்தன்மையாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட சூழலுக்கு இந்த வள்ளுவத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதட்டியும் சொல்வார்கள், ஆணையிட்டும் சொல்வார்கள், அன்பாகவும் சொல்வார்கள், பண்பாகவும் சொல்வார்கள், நாசுக்காகவும் சொல்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களிலே மறைமுகமாகவும் சொல்வார்கள். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்குகின்ற திருவள்ளுவர் ஆங்காங்கே தனி மனித ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறார். எப்படி அந்த ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மேம்பப்படும் ஓம்பப்படும் என்பதை பற்றியும் எடுத்துரைக்கின்றார். அதோடு விட்டார கல்வியை பற்றி சொல்கின்றார். தொட்டனைத்தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூறும் அறிவென்று அங்கே கல்வியை சொல்கின்றார். பொருளுக்கு வருகின்றார், பொருட்பாலிலே சொல்கின்றார். அடுத்து வாழ்க்கையின் முகப்புக்கு வருவது போல மீண்டும் காமத்துப்பாலுக்கு வருகின்றார். அங்கே வந்து அந்த காமம் என்பது இன்றைய கால பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிவதே இல்லை. ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு ஒரு வேகமான உணர்ச்சியின்பால் அவர்கள் படுகின்றார்களே தவிர, செல்கின்றார்களே தவிர, மற்றபடி பொருளை உணர்ந்து அவர்கள் செல்வதே இல்லை. அப்படிப்பட்ட அந்த காமத்துப்பாலினுடைய அடிப்படையே ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் என்று திருவள்ளுவர் முடிக்கின்றார். ஆக பார்த்தீர்களானால் நம்முடைய திருக்குறள் என்பது ஒரு சிறந்த வாழ்வியல் நூல். அதற்காகத்தான் என்னுடைய தந்தையார் கூட திருக்குறள் சொல்லக்கூடிய உண்மை என்ன என்பதற்காக திருக்குறள் உண்மை உரை என்று ஒரு உரை ஒன்று நூலை ஏற்றியிருக்கிறார். அது அண்மையில் வெளியிடப்பட்டது. அந்த திருக்குறள் உண்மை உரை நூலிலே பல்வேறு செய்திகளை நாங்கள் எடுத்துரைக்கின்றோம். திருக்குறளினுடைய என்னென்ன அணி அதிலே வருகிறது, ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, இப்படியெல்லாம் இதழ் ஒட்டுமணி, இதழ் ஒட்டா அணி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய செய்திகளை, அதாவது ஒரு ஆராய்ச்சியை மாணவர்கள் பார்த்தால்
அவர்களுக்கு ஆய்ந்து கொள்வதற்கு நிறைய அதில் செய்திகள் வரும். ஒரு பொதுமக்கள் பார்த்தால் எளிமையான பொருள் விளங்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் அந்த திருக்குறளிலே நாம் எடுத்து உரைக்கின்றோம். ஆக திருக்குறள் என்பது மனித வாழ்வினுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு பெரும் தனவந்தக்காரர், பெரும் வள்ளல் தன்மை கொண்ட ஒரு நூல். நம்முடைய முப்பாட்டன் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். தொல்காப்பியம் எப்படி தொடங்கி நமக்கெல்லாம் இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் ஒரு முதல் நிலையில் இருக்கக்கூடிய தொல்காப்பியம் எப்படி இருக்கின்றதோ அதற்கு அடுத்த நிலையில் இருப்பது தான் இந்த திருக்குறள். இந்த திருக்குறளை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். எந்த உரை கிடைத்தாலும் சரி, என்னுடைய தந்தையார் எழுதிய உரைதான் என்று நான் சொல்ல வரவில்லை. எந்த உரை கிடைத்தாலும் திருக்குறளை கண்டிப்பாக படியுங்கள். ஒரு ஒப்புக்காக படிக்கக்கூடாது, பொழுதுபோக்குக்காக படிக்கக்கூடாது. 1330 குறளையும் மதிப்பெண் வாங்குவதற்காக பள்ளி பிள்ளைகள் படிக்கக்கூடாது. பொருளை உணர்ந்து படிக்க வேண்டும். அண்மையில் கூட நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். ஒரு தேநீர் அங்காடி வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் கூட திருக்குறள் சார்ந்த ஒரு பணியை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களுக்கெல்லாம் திருக்குறள் நூலை இலவயமாக கொடுக்கிறாராம். இப்படிப்பட்ட சூழலை நமது நாட்டிலே பெருக்கி கொண்டோமானால் இந்த நாடும் வளம் பெறும். முதலிலே தனிமனிதன் ஒழுக்கத்தோடு வரக்கூடிய தனிமனித வாழ்க்கை மேம்படும். நாடு, அரசு எல்லாமே முன்னேற்றம் காணும். ஆக நம்முடைய நாட்டிற்கும் வீட்டிற்கும் நன்மை தருவது திருக்குறள். அந்த திருக்குறளை நாம் எல்லோரும் படிப்போம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமா சார். பொதுவாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அவங்களோட மனப்போக்கு எப்படி இருக்குது? இன்றைக்கி வாழ்க்கையே ஒரு சவால் நிறைந்ததாக இருக்குது. ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதன் மூலமாக அடுத்த நிலை அடையணும் இப்படின்ற எண்ணம் ஆர்வம் நிறைய பேருக்கு இருந்தாலும் அதை செயல்படுத்தணும்னு வரும்போது மனதளவில் ரொம்ப வலிமையானவர்களாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இல்லை. ஸோ அந்த மன வலிமையை அதிகப்படுத்தணும், இன்னும் திடமாக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு போய் சேரணும்? உங்களோட ஆலோசனை? என்னுடைய ஆலோசனை என்று சொன்னால், முதலிலே பெரியவர்களை நாம் மதிக்க வேண்டும். பிள்ளைகளை நாம் பெற்றோர்கள் மதிப்பது எந்த அளவில் இருக்கிறது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிக்கவே செய்கின்றார்கள். ஒரு பிள்ளையோ இரு பிள்ளைகளோ எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய வீட்டு பிள்ளையானாலும் சரி, அண்டை வீட்டார் பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லோருமே நாம் பிள்ளைகளை மதிக்கின்றோம். ஆனால் அந்த அளவிற்கு பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல் ஒரு அன்போ ஒரு நம்பிக்கையோ வைப்பது இல்லை. அவர்கள் பெற்றோர்கள் என்று சொன்னாலே அவர்கள் எல்லாம் ஏதோ பழைய காலத்தவர்கள் என்பது போல அவர்கள் நினைத்துக் கொள்கின்றார்கள். இளைஞர்கள் முதலில் அந்த எண்ணத்தை எடுத்து விட வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல் தான் தொடக்க நிலை. ஒரு வாகனத்தை ஓட்டுவதற்கு எப்படி முயற்சி செய்கின்ற பொழுது நாம் தொடங்கி இது இந்தந்த கருவி என்று தெரிந்து கொள்கிறோமோ, அப்படி நமக்கு இந்த உலகத்தை அறிமுகப்படுத்துகின்றவர்கள் பெற்றோர்களும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தான். அந்த அளவிலே அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையை வைத்துக்கொண்டு வெளியிலே வந்தார்களானால் அவர்கள் அடுத்து நோக்க வேண்டியவர்கள், நம்பிக்கை வைக்கப்பட வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்கள். இந்த நாட்டினுடைய கண்கள் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுடைய பார்வையிலே முதலில் திரும்பியவர்கள் மாணவ செல்வங்கள். மாணவர்கள் என்று கூட சொல்லக்கூடாது, மாணாக்கர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மாணவன் மாணவி என்பதெல்லாம் ஒரு தவறான போக்கில் நாம் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த மாணாக்கர்களுக்கு நாம் சொல்லப்பட வேண்டியது ஆசிரியர்களுடைய உறவு. இந்த ஆசிரியர்களுடைய உறவை நாம் அவர்கள் தொடர வேண்டும். அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் ஒரு தோழன் தோழியாக அவர்கள் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தார்களானால் அவளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய செய்தித்தாள்கள், இலக்கியங்கள், இலக்கணங்கள், இப்படி இருக்கக்கூடிய நூல்களோடு கூடிய செய்தித்தாள்கள், அன்றாட நிகழ்வுகள், இவற்றையெல்லாம் அவர்கள் படிக்க வேண்டும். அதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். வெறும் கல்வி நம்முடைய பள்ளிக்கூட பாடங்கள் மட்டுமே என்று அல்லாமல், நேற்று பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட அந்த பொது அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய பாங்கினை செய்தித்தாள்கள் மூலமாகவும் தொலைக்காட்சிகளின் மூலமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். தொலைக்காட்சிகளிலே கூட பார்க்க வேண்டிய செய்திகளை மட்டும்தான் பார்ப்பதற்கு பெற்றோர்கள் அனுமதிக்க வேண்டும். அதிலும் கூடுதலாக நாம் மாற்று மொழிக்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. அந்த ஆங்கிலமும் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தமிழும் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கூடுதலாக 5 மொழிகளை அவர்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது அந்நிய நாட்டு மொழியாகவும் இருக்கலாம், நம்முடைய வடநாட்டு மொழியாகவும் இருக்கலாம். கூடுதலாக ஒவ்வொரு இளைஞரும் குறைந்தது 5 மொழிகளை படிக்கவும் பேசவும் எழுதவும் தெரிந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது மிகவும் எளிதானது. இன்னொன்று, சுறுசுறுப்பை வளர்த்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் அவர்கள் தன்னளவிலே நம்பிக்கை வைத்துக்கொண்டு இருப்பது எப்படி என்பது அவர்களுடைய சுறுசுறுப்பிலே தான் தெரியும். அவர்கள் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். மாணாக்கர்கள் 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக கட்டாயம் எழுந்துவிட வேண்டும். அவர்கள் இரவு படுப்பது கூட விரைவாக 9, 9:30 அல்லது குறைந்தபட்சம் 10 மணிக்குள்ளாக படுத்து விட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வழக்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போல்
இளைஞர் பெருமக்கள் எல்லோருமே உடற்பயிற்சியை தவறாமல் செய்ய வேண்டும். உடற்பயிற்சியை எந்த இளைஞர்கள் எல்லாம் மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஏனென்றால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல் நல்ல உடல் வளம் இருந்தால் அதுவே நல்ல மனவளத்தை ஊட்டும். அந்த மனவளம் இருந்தால் அவர்களுடைய கல்வி செல்வம் பெருகும், பொருளாதாரம் பெருகும். ஆக இளைஞர்கள் தங்களை தானே செப்பனிட்டு கொள்ள வேண்டும், செதுக்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்களால் நம்பிக்கை வைத்து அவருடைய முன்னேற்றத்தை கொண்டு போனால் நிச்சயமாக பெற்றோர்கள் ஒரு நேரத்தில் அவர்களுக்கு வழிவிட்டு அவர்கள் சொல்வதை நாம் கேட்பது போல மாறிவிடுவார்கள். ஆக இளைஞர்கள் தான் இந்த நாட்டின் எதிர்கால தலைவர்கள். அந்த தலைவர்கள் நல்ல ஒரு வழிமுறையை நமக்கெல்லாம் உருவாக்கி இந்த நாட்டை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இளைஞர்கள் என்னை எப்பொழுதும் யாரும் தொடர்பு கொள்ளலாம். நாம் அவர்களுக்கு நல்ல உதவிகளை பல வழிகளிலே பல வகைகளிலே நாம் செய்வதற்கு ஆவணமாக இருக்கின்றோம். நிச்சயமா சார். ஒரு தமிழ் அறிஞரா தமிழ் மொழி மேலே உங்களுக்கு இந்த பற்றுதல் எப்படி ஏற்பட்டுச்சு? ஆரம்ப காலத்தில் உங்கள் தந்தையாரோட பங்களிப்பு தமிழுக்கு எவ்வளோ தூரம் முக்கியம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி வேற்று மொழியில் பேசுகிறவங்களுக்கு தமிழ் மொழியை எளிமையாக கற்றுக் கொடுக்குற விதம், இளைஞர்களோட வாழ்க்கை மேம்படணும் அப்படிங்கிறதுல நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் வச்சு செயல்பட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு நிலையிலையும் அவங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக எப்படி இருந்துட்டு இருக்கீங்க, இப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிம்மா, வணக்கம். இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் வணக்கம். சில வேளைகளில் அதிசயமாக இப்படி சில ஒருங்கிணைவுகள் நிகழும். ஆங்கிலத்தில் கோயின்சிடன்ஸ் என்று சொல்லுவார்கள். இரண்டு நிகழ்வுகள் ஒரே மாதிரியாக ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நிகழ்வதை நாம் அப்படி சொல்லுகிறோம். 1809 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி உலகத்தின் இரண்டு பெரிய மனிதர்கள், இரண்டு ஆளுமைகள் பிறந்தார்கள். இருவரும் பிறந்த நாள் 12, பிறந்த மாதம் பிப்ரவரி, பிறந்த ஆண்டு 1809. ஒருவர் அமெரிக்காவிலே பிறந்தார், ஒருவர் ஐரோப்பாவிலே பிறந்தார். அமெரிக்காவிலே பிறந்தவரினுடைய பெயர் ஆப்ரஹாம் லிங்கன், ஐரோப்பாவிலே பிறந்தவரினுடைய பெயர் சார்லஸ் டார்வின். டார்வின் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அறிவியல் வரலாற்றிலேயே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்காது. எனவே அமெரிக்க வரலாற்றில் மாற்றத்தை நிகழ்த்தியவரும், உலக வரலாற்றில் உலக அறிவியல் வரலாற்றிலேயே ஒரு புதிய கொள்கையை கோட்பாட்டை கொண்டு வந்து தந்தவரும் ஒரே நாள் ஒரே மாதம் ஒரே ஆண்டிலே பிறந்திருக்கிறார்கள் என்பது குறித்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவில் இருக்கிற கென்டக்கி மாநிலத்திலே பிறந்தவர், வழக்கறிஞராக பணியாற்றியவர். இல்லினாய்ஸ் என்கிற மாநிலத்திலே அவருடைய வழக்கறிஞர் பணி தொடங்கிற்று. அரசியலிலும் அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. அரசியலில் ஆர்வம் என்பது அன்றைக்கு இருந்த அந்த அமெரிக்க சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற ஆர்வம்தான். நிறவெறியால் பீடிக்கப்பட்டு மனிதனும் எங்கே பார்த்தாலும் ஒருவனை ஒருவர் வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிற அளவுக்கு ஒரு பரம்பரையான பகையாக அவர்கள் மனங்களில் அந்த நஞ்சு வேரூன்றி இருந்த காலத்திலே தான் ஆப்ரஹாம் லிங்கன் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். ஆட்சி பொறுப்புக்கும் ஆப்ரஹாம் லிங்கன் அவ்வளவு எளிதில் வந்துவிட முடியவில்லை. பல தேர்தல்களில் தோல்விகளை சந்தித்து அதற்கு பிறகு சின்ன சின்ன பொறுப்புகளில் வெற்றி பெற்று இறுதியாக 1860ஆவது ஆண்டு அந்த ரிபப்ளிக் கட்சியினுடைய தலைவராக ஆகி 1861 அமெரிக்காவினுடைய அதிபராக அவர் பொறுப்பேற்கிறார். 4 ஆண்டுகள்தான் அவர் அந்த பொறுப்பிலே இருந்தார். 1865ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். ஒரு நாடகம் பார்த்து கொண்டிருந்த வேளையில் அவரை சுட்டு கொண்டு விட்டார்கள். கருப்பு இன மக்களுக்காக, ஆப்பிரிக்க அமெரிக்க மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிறார் என்பதற்காக அவருடைய இனத்தில் பிறந்த ஒருவராலேயே அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அன்றைக்கு அவர் செய்த போராட்டமெல்லாம் இந்த நிறவெறிக்கு எதிராக எல்லோரும் சகோதரத்துவத்தோடு பழக வேண்டும் என்பதுதான். அமெரிக்காவில் இருந்த ஆப்பிரிக்க மக்களினுடைய அடிமை விற்பனை முறையை ஒழித்தவர் என்று ஆப்ரஹாம் லிங்கனை அந்த புகழை நாம் சொல்லலாம். எனவே அவருடைய வாழ்நாள் பணி என்ன என்று கேட்டால், ஆப்பிரிக்க மக்களை அடிமைகளாக கொண்டு வந்து விற்பனை செய்கிற கொடூரம் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருந்தது
அதை அவர் தடுத்து நிறுத்தினார். இன்னொரு பக்கத்தில் அதே நாளில் பிறந்த சார்லஸ் டார்வின் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக, ஒரு இயற்கை விஞ்ஞானியாக உருவெடுத்து உலகம் அதுவரையில் அசைக்காமல் நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு கோட்பாட்டினை தகர்க்கிற ஒன்றினை இந்த உலகத்திற்கு தந்தார். இந்த உலகம் என்பது கடவுளால் படைக்கப்பட்டது, கிரியேஷன் தியரி. அதுதான் உலகத்தில் என்றைக்கும் இருந்த, கொலுவீற்றிருந்த, ஆட்சி நடத்திய கோட்பாடு. ஆனால் டார்வின் தான் முதலாக படைப்பு கொள்கை என்பதற்கு மாறாக பரிணாம கொள்கை என்கிற ஒன்றை தந்தார். எவல்யூஷன் தியரி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். யாரோ ஒரு கடவுள் எங்கோ உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்தை படைத்து அதற்கு ஒளியும் இருட்டும் தந்து அதில் மரங்களும் செடிகளும் வளர்த்து மனிதர்களையும் விலங்குகளையும் உண்டாக்கி எல்லாவற்றின் அசைவையும் ஒவ்வொரு நொடியிலும் கண்காணித்தும் இயக்கியும் கொண்டிருக்கிறவர் கடவுள்தான் என்கிற அந்த படைப்பு கொள்கையை தகர்த்து எரிகிற வண்ணம் டார்வின் அவர்கள் இல்லை, ஒன்றிலிருந்து இன்னொன்று, ஒன்றே இன்னொன்று, ஒன்றுக்காக இன்னொன்று என்று எல்லாம் ஒன்றிலிருந்து இன்னொன்று என்கிற அடிப்படையில் ஒவ்வொன்றாக தொடங்கி வளர்ந்து பரிணாமம் பெற்றன என்கிற அந்த கொள்கையை உலகத்திற்கு சொன்னார். ஆப்ரஹாம் லிங்கன் உள்நாட்டு போரை தடுக்க வேண்டும் என்று எடுத்த முயற்சியும், சார்லஸ் டார்வின் அறிவியல் உலகத்தில் புதிதாக கொடுத்த செய்தியும் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தின. ஆப்ரஹாம் லிங்கன் சுட்டு கொல்லப்பட்டதால் 1865 ஆண்டே இறந்து போனார். ஆனால் அதற்கு பிறகும் ஒரு 17 ஆண்டுகள் டார்வின் உயிர் வாழ்ந்தார். இது அவர்களுக்கு இடையில் இருக்கிற ஒரே ஒரு வேறுபாடு. ஆப்ரஹாம் லிங்கனை பொறுத்தளவும் அவருடைய மத கோட்பாடு என்ன என்பதை அறிந்து கொள்வதில் பல்வேறு விதமான கருத்துகள் இருந்தன. அவருடைய பெற்றோர் முழுக்க கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள். எனவே அந்த அடிப்படையில் ஆப்ரஹாம் லிங்கனும் பெரிய பக்திமான் தான், தன்னுடைய மனைவியோடும் பிள்ளைகளோடும் அவர் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அவர் தன்னுடைய நாஸ்திகத்தை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லையே தவிர அவர் உள் இருப்பில் அப்படி ஒன்றும் பக்திமான் இல்லை, ஐதீக கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர் இல்லை என்று இன்னொரு கருத்தும் உண்டு. இன்றைக்கு வரைக்கும் ஆப்ரஹாம் லிங்கனினுடைய மதம் பற்றிய பார்வை என்ன என்பதை யார் ஒருவராலும் துல்லியமாக விளக்கி சொல்லிவிட முடியவில்லை. காரணம், அதை அவர் வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. அதை ஆங்கிலத்தில் அவரை பற்றி எழுதுகிற விமர்சகர்கள் இப்படி குறிக்கிறார்கள்: ஹீ கெப்ட் ஹிஸ் அன்ஆர்த்தோடாக்ஸ் ஃபீலிங்ஸ் பிரைவேட் என்று எழுதுகிறார்கள். அவருக்கு உள்ளே இப்படிப்பட்ட சடங்குகள், இப்படிப்பட்ட மத நம்பிக்கைகள் இல்லாமல் தான் இருந்திருக்கின்றன. ஆனால் அதனை அவர் வெளிக்காட்டவில்லை. ஹீ கெப்ட் இட் பிரைவேட் என்று எழுதுகிறார்கள். அதற்றையெல்லாம் அவர் தனக்குள்ளேயே வைத்து கொண்டார் என்கிறார்கள். அப்படி தனக்குள்ளேயே வைத்து கொண்டார் என்று சொல்லுகிற காரணத்தால் அதன் மீதான விவாதங்கள் இன்றைக்கும் எழுகின்றன. ஆனால் டார்வினை பொறுத்தளவு அவர் மிக தெளிவாக இருந்த கோட்பாட்டையே உடைத்தவராக டார்வின் இருக்கிறார். டார்வினுடைய அந்த கோட்பாடு தான் இன்றைக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்காமல் சொல்ல முடியும். காரணம், அவர் மிக தெளிவாக ஒரு கோட்பாட்டை சொன்னார். வலிமை உள்ளது வாழும் என்று சொன்னார். இங்கே நடந்து கொண்டிருப்பது எல்லாமே இந்த உலகத்தினுடைய வரலாறு என்பதே ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், உயிர் வாழ்தலுக்கான ஒரு பெரிய போராட்டம். யார் வாழ முடியும்? யாருக்கு வலிமை இருக்கிறதோ, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இது 2 வரிகளையும் டார்வினும் இன்னொரு விஞ்ஞானியும் சொன்ன வரி. இரண்டையும் இணைத்து சொல்லுவது இப்போதும் இன்றைக்கும் உலகத்திலே வழக்காக இருக்கிற ஒன்று. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதாவது எது வலிமை உடையதோ அது பிழைத்து கொள்ளும், மற்றவைகள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போகும். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் உயிர் வாழ்தலுக்கான போராட்டம். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு விலங்கும், ஒவ்வொரு பறவையும், ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான போராட்டத்தில் தான் அன்றாடம் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் எல்லாம் வாழ்கின்றன என்று சொல்ல முடியாது. எவையெல்லாம் வலிமை உடையனவாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் வாழ்கின்றன, மற்றவை மறைகின்றன என்கிற செய்தியையும் அவர் தந்தார். இப்படி ஒரே குறிப்பிட்ட நாடில் பிறந்த 2 மாமனிதர்கள் 2 வேறு துறைகளில் புகழ் பெற்று இருவேறு தளங்களில் தங்கள் கருத்துக்களை பல நூற்றாண்டுகளுக்கு நிலைத்து நிற்பது போல அடித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள்.
எனவே பிப்ரவரி 12 என்பது அமெரிக்க ஐரோப்பிய வரலாறுகளில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலேயே குறித்து கொள்ள வேண்டிய ஒரு முதன்மையான நாள். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். ஆதலால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு தற்கொலை எண்ணங்களும் தமிழ் இலக்கியங்களும் பற்றி பார்க்கலாம். தற்கொலை என்பது அன்றாடம் நம் வாழ்விலே நாம் கண்டுகொண்டிருக்கிற ஒரு விஷயமாகும். உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயல். மனம் நொந்து போயிருக்கிற பொழுது, மனம் விரக்தியிலே இருக்கும் பொழுது, வேறு வழியே தெரியவில்லை என்பது மனிதன் தற்கொலை எண்ணத்தை கொண்டிருக்கிறான், தற்கொலையை நாடுகிறான். உலகம் முழுவதும் ஏறக்குறைய 10 லட்சம் பேர் ஆண்டுக்கு தற்கொலையினால் மடிகிறார்கள் என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை. ஏறக்குறைய 2 கோடி பேர் தற்கொலை முயற்சியிலே ஆண்டுதோறும் ஈடுபடுகிறார்கள். அதிலும் இந்தியாவை பொறுத்தவரை 5 நிமிடத்திற்கு ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதைப்போல் 15 அல்லது 20 மடங்கு பேர் தற்கொலை முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை எண்ணம் அல்லது தற்கொலை முயற்சி என்பது ஒரு ஆரம்பகட்ட செயலாக இருந்தாலும் அது தற்கொலை என்கிற ஒரு இறுதி நிலைக்கு வந்து சேர்வது பல நேரங்களிலே அது மறுக்க முடியாத உண்மையாகிறது. தற்கொலை என்பது பல இடங்களிலே இந்தியா முழுக்க இருந்தாலும் இன்றைய புள்ளிவிவர கணக்குப்படி முன்பெல்லாம் ஏறக்குறைய ஒரு 10-15 ஆண்டுகள் இந்தியாவிலேயே கேரள மாநிலம்தான் தற்கொலையிலே முன்னிலை வகித்தது. கடந்த சில ஆண்டுகளாக தமிழகம்தான் தற்கொலையின் தலைநகரமாக திகழ்ந்து வருகிறது. அதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் தமிழர்களுடைய மனநிலை எப்பொழுதுமே ஒரு உணர்ச்சிகரமான, உணர்ச்சிகள் மிகுந்த, துன்பத்தை தாங்க முடியாத அல்லது உடனடியாக முடிவெடுக்கின்ற மனத்தை கொண்ட ஒரு மனமாக இருப்பது நாம் எல்லோருக்கும் தெரிய வேண்டிய ஒரு உண்மை. தற்கொலை எண்ணங்களும் தற்கொலை முயற்சிகளும் அந்த காலத்திலிருந்து இருந்து வருபவை. இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தற்கொலை செய்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். மிக ஆதிகாலந்தொட்டே இந்தியாவிலும் தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை முயற்சிகள் மிக அதிகமாக காணப்பட்டு வருகின்றன. அந்த காலத்திலேயே, சங்க காலத்திலேயே பலவிதமான சான்றுகள் தற்கொலை எண்ணங்களுக்கும் தற்கொலை முயற்சிகளுக்கும் அல்லது தற்கொலை செய்து கொள்கின்ற நிகழ்வுகளுக்கும் சான்றாக அமைந்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாருடைய நட்பு கதை. அந்த கோப்பெருஞ்சோழனுடைய புதல்வர்கள் இருவரும் அந்த அரசனையை மீட்டுக்கொள்வதற்காக தந்தையே பாடுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் மனம் நொந்து போய் வடக்கிருந்து உயிரை மாய்க்கிறார். அந்த காலத்திலே வடக்கு பக்கம் நோக்கி உயிரை விடுவது என்பது ஒரு செயல், அது ஒரு தற்கொலை நிகழ்வு. இதை கேள்விப்பட்ட பிசிராந்தையார் என்கிற அவருடைய நண்பரும் அங்கே வந்து சேர்ந்து, அவர் புலவர், அவரும் வடக்கிருந்து உயிரை மாய்த்து கொண்டு இருவரும் இறந்து விடுகின்ற இலக்கிய சான்றுகள் நம்மிடம் இருக்கிறது. சேரமான் கணைக்கால் இரும்புரை என்கிற சேரமன்னன் கேரளமும் தமிழ்நாட்டின் மேற்கு மாநிலங்களையும் கொண்ட ஒரு பகுதி. அந்த பகுதியை ஆண்ட சேரமான் கணைக்கால் இரும்புரை ஒரு சோழ மன்னனால் தோற்கடிக்கப்பட்டு குடவாயில் கோட்டம் என்கிற தற்பொழுது கும்பகோணம் என்று அழைக்கப்படுகிற சிறையிலே வைக்கப்படுகிறான். அப்பொழுது அந்த சிறையிலே இருக்கும் பொழுது அவன் தாகம் எடுத்து தவிக்கிறான், தண்ணீர் கேட்கிறான். அதை கொடுப்பதற்கு அந்த காவலாளி தயங்கி மெதுவாக கொண்டு வந்து அலட்சியத்தோடு தண்ணீரை நீட்டுகிறான். மனமுடைந்து போகிறான் சேரன். தண்ணீர் கேட்டு தருவதற்கே இவ்வளவு என்னை அலட்சியப்படுத்துகிறார்களே, இப்படி மானங்கெட்ட வாழ்க்கை எனக்கு தேவையா என்று தண்ணீரையும் குடிக்காமல் உண்ணவும் இல்லாமல் சாகுமுறை உண்ணாமலே இருந்து செத்துப்போகிறான் அந்த சிறையிலேயே. அந்த சேரமான் கணைக்கால் இரும்புரை எப்படி வள்ளுவர் கூறினாரோ, மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்று. அதாவது கவரிமான் என்கிற மானினத்தைச் சேர்ந்த ஒன்று தன்னுடைய உடலிலே முடிகள் கொட்டி விடுவதால் அதுவே தன்னுடைய அழகுக்கு அல்லது தன்னுடைய ஒரு வாழ்வுக்கு ஒரு கெடுதல் என்று நினைத்து உயிரை மாய்த்து கொள்ளுமாம். அதை போல மானமிழந்த மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்வது என்பது நம் தலைமுறையிலே, நம் தமிழர் பரம்பரையிலே
இருந்து கொள்கின்ற ஒரு நிலை. ஆக இப்படிப்பட்ட நிலையிலே இதே போல புறநானூற்று பகுதியிலே பார்க்கும் போனால் ஒரு பூதப்பாண்டியன் என்கிற அரசரின் இறந்து விடுகிறான். அவனுடைய துணைவியார் அவன் கூடவே போய் தீக்குளித்து இறந்து விடுகிறாள். ஆக இந்த தீக்குளித்தல் அல்லது உடன்கட்டை ஏறுதல் அல்லது சதி என்பதும் ஒரு விதமான தற்கொலை செயலேயாகும். இது வட இந்தியா முழுவதும் மிக அதிகமாக காணப்பட்ட என்றாலும் தமிழகத்திலும் இது இருந்து வந்தது கண்கூடு. கணவன் இறந்த பிறகு மனைவியும் கூடவே இறந்து விடுதல், தீப்புகுதல் அல்லது உயிரை மாய்த்து கொள்ளுதல், இப்படிப்பட்ட நிலைகள் பல உண்டு. சிலப்பதிகாரத்திலே கூட கண்ணகி காப்பியத்திலே பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் நீதி கேட்ட பிறகு தேரா மன்னா என்று சொல்லி நீதி கேட்டு அந்த நெடுஞ்செழியன் இறந்த பிறகு அந்த அதிர்ச்சியிலே அவன் துணைவியாரும் இறந்த பிறகு கோபமுற்ற கண்ணகி தன்னுடைய மார்பை திருகி எறிந்து மதுரையை எரித்துவிட்டு அந்த தேனிக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே சென்று இருந்து தானும் தீப்புகுந்து இறந்தாரின் தீப்புகுதல் நன்று என்று தீக்குளித்து மாண்ட கதை இன்றைக்கும் நமக்கு தெரியும். அந்த இடத்திலே கண்ணகி கோயில் என்று இன்றைக்கும் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழ் இலக்கியங்களிலே தற்கொலை முயற்சி என்பது மிக அதிகமாக காணப்படுகின்ற ஒன்று. அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை தற்கொலை எண்ணங்களும் தற்கொலை முயற்சிகளும் தற்கொலை பற்றிய நிகழ்வுகளும் நிறைய நடந்திருக்கிறது. தற்கொலை செய்து கொண்டால் தேவை, அது நல்லது என்று நினைக்கின்ற டெத் விஷஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்திலே. நாங்கள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள், ஆனால் அதுக்கு முன்னால் ஏன் இருக்க வேண்டும், இருப்பதை விட இறப்பதே மேல் என்கிற எண்ணம் பல நேரங்களிலே தமிழ் இலக்கியங்களிலே சுட்டி காணப்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகர் தம்முடைய காப்பியத்திலே பல இடங்களிலே இந்த தற்கொலை எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதற்கு ஒரு சான்று நம்மிடம் இருக்கிறது. அதை போலவே வடலூர் வள்ளலார் தன்னுடைய இறுதி காலத்திலே மனம் நொந்து போய் பல நேரங்களிலே மிக அருமையான பாடல்கள் எல்லாம் தந்துவிட்டு இருந்தாலும் மனம் சோர்வடைந்து அவர் இருந்த காலத்திலே தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற அளவுக்கு மனம் நொந்து போய் இருந்த காலத்திலே அவர் நான் சிற்சபையை சேர்வதற்கு நேரம் வந்துவிட்டது, இருப்பதை விட இறப்பதே மேல் என்கிற கருத்தை சொல்லுகின்றார். அதை போல அந்த காலந்தொண்டு இந்த காலம் வரை தமிழர்களுடைய கலாச்சாரத்திலே தற்கொலை என்பது மிக அதிவிலே காணப்படுகிறது. தமிழகத்திலே இந்த காலத்திலும் ஒரு அரசியல் காரணத்திற்காக, மொழி உணர்வுக்காக அல்லது பல்வேறு காரணங்களுக்காக தீக்குளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி மிக அதிகமாக காணப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டுமானால், மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இறந்த பொழுது ஏறக்குறைய 24 பேர் தீக்குளித்து மாண்டார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள். அதிலே 23 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். ஒருவர் மட்டும் பெலா என்கிற அந்த மத்திய பிரதேசத்துக்கு பக்கத்திலே இருக்கிற ஊரை சேர்ந்தவர். எப்படி அங்கே ஒருவர் அப்படி தீக்குளித்தார் என்று பார்க்கும் பொழுது அங்கே சென்று பார்த்தால் அவரும் இங்கே சேர்ந்த ஒரு தமிழர் தான் என்பதை தெரிகிறது. ஆகவே தமிழர்கள் என்பவர்கள் உணர்ச்சி வகைப்பட்டவர்கள். எந்தவித தலைவர்கள் இருந்தாலும், உடல் நோய்ப்பட்டாலும், ஏதாவது ஒரு மொழிப்போர் சம்பந்தமாக அல்லது மொழியினுடைய ஏற்றத்திற்கு பாதிப்பு வரும் பொழுதெல்லாம் அவர்கள் இந்த தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொள்ளுகின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு நிலையை இன்றைக்கும் பார்க்கிறோம். ஆக இந்த தற்கொலை எண்ணம் என்பது உலகம் முழுவதும் பரவி இருந்தாலும் சில பல காரியங்களுக்காக நம் தமிழ் கலாச்சாரத்தில் இது ஒன்றி போயிருக்கிறது. தமிழர்கள் அண்டை நாட்டிலே இருந்தால் கூட போர் நெறி ரகசியத்தை காக்கிறதற்காக கையோடு எப்பொழுதுமே தற்கொலை செய்து கொள்வதற்கு உண்டான ஒரு ரசாயன பொருளை கையிலே வைத்துக்கொண்டு யாராவது எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டால் உடனடியாக அதை தாங்கள் சாப்பிட்டு உயிரை மாற்றிக்கொள்ளுகின்ற நிகழ்ச்சியும் அண்மையிலேயே நாம் கண்டறிந்த ஒன்று. மிக பெரும்பாலானோர், நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இப்படி இறந்திருக்கிறார்கள். ஆக தமிழர்கள் என்பவர்கள் பல நேரத்திலே நல்லவர்களாக வல்லவர்களாக இருந்தாலும் தன்மானம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். உயிர் நீப்பர் மானம் வரின் என்கிற கூற்றுப்படி அவர்களுடைய மானத்திற்கு இடுக்கு ஏற்பட்டால், அவர்களுடைய மனதிலே ஏற்பட்ட ஒரு நெருக்கடியின் காரணமாக அல்லது தனது அபிமானம் மிக்கவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாக அல்லது சமுதாயத்திலே ஏற்படுகிற நெருக்கடியின் காரணமாக மனம் நொந்து போய் தற்கொலை செய்து கொள்கின்ற முயற்சி என்பது இன்றைக்கு இருந்தாலும் அது நீண்ட நெடுங்காலமாகவே தமிழ் கலாச்சாரத்திலே, தமிழ் பண்பாட்டிலே ஊறிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆக தற்கொலை எண்ணங்களையும் தற்கொலை முயற்சிகளையும் நிச்சயமாக ஆரம்ப காலத்திலேயே அடையாளம் கொண்டு நாம் அதை ஒழிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது.
இந்தியா முழுக்க இருந்தாலும் உலகம் முழுக்க இருந்தாலும் நம்முடையவர்கள் இன்னும் அதற்கு அதிகப்படியான ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். நான் சொன்னது போல முன்னரே தமிழ்நாடு தான் இப்பொழுது தற்கொலைகளின் தலைநகரமாக இருக்கிறது. பல்வேறு காரணங்களுக்காக அப்படி இருக்கின்ற அந்த தற்கொலை எண்ணத்தை போக்குவதற்கு தகுந்த சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் என்று சொல்லுவார்கள், மனதை ஆற்றுப்படுத்துகிற நிலை, நம்பிக்கையை அவர்கள் மனதிலே ஊற்றுகின்ற ஒரு நிலை, அவர்களுக்கு உலகம் இது அல்ல, வேறு ஒரு உலகம் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது, யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இருப்பவர்களெல்லாம் இதற்கு தீர்வு இதுதான் என்று கருதிவிட்டால் யாருமே இந்த உலகத்தில் மிஞ்ச முடியாது என்கிற கருத்தை சொல்லி அவர்களை வாழ வைக்கின்ற ஒரு நிலையை, அந்த கருத்தை உளவியலாளர்கள் மட்டுமல்ல மற்ற எல்லோரும், சமூக ஆர்வலர்களும் அரசியலாளர்களும் அரசும் செய்ய வேண்டியது கடமை என்று கருதுகிறேன்.